நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் இல்லாம நீங்க ஸ்டார்ட்டே வந்து பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களால வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. என்னென்ன 3 விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னா என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த 3 வேற எதுவுமே வந்து கிடையாது. வெயிட் மிஷின் இருக்கணும், மெஷர்மெண்ட் ஸ்டேப் வந்து இருக்கணும், உங்களோட கரண்ட் அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான போட்டோஸும் வந்து இருக்கணும். ஏன் கோச் இந்த 3 விஷயமே வந்து முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நம்ம நார்மலா வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி பேசிஸ்ல வந்து வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராது. அப்போ உங்ககிட்ட வெயிட் மிஷின் மட்டும் வந்து இருக்கு, மெஷர்மெண்ட் ஸ்டேப் வந்து இல்ல, போட்டோஸ் எதுவுமே வந்து இல்லை அப்படின்னா வெயிட் மிஷின்ல சில டைம் வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரி காமிக்கும், சில டைம் அதிகமா வந்து காமிக்கும். அப்ப நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க, உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டா வந்து நெகட்டிவா வந்து இருக்கும். இதுவே அந்த சிச்சுவேஷன்ல மெஷர்மெண்ட் ஸ்டேப் இருந்தாலோ இல்லைனா வந்து உங்களோட பிஃபோர் போட்டோஸ் வந்து இருந்தாலோ மெஷர்மெண்ட் ஸ்டேப்பை வச்சு உங்களோட உடம்பை வந்து நீங்க மெஷர் பண்ணும்போது இஃப் சப்போஸ் வெயிட் வந்து அதிகமா தெரிஞ்சு உங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் கரெக்டா தான் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிஃபோர் நீங்க எடுத்து வச்சிருக்க போட்டோவையும் இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற போட்டோவையும் கம்பேர் பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா அப்பயுமே உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ இதனாலதான் நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 3 விஷயமே வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்றது.